என் அன்பு தமிழக மக்களுக்கும் ஓட்டுநர் உரிமை குரல் வலையொலி நேயர்களுக்கும் என் ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த காணொளி மிகவும் அவசியமான காணொளி. ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நெருங்கிவிட்டது தேர்தல். இந்த தேர்தலில் எண்ணில் மூத்தவர்கள், இளையவர்கள் என்ற எண்ணற்ற வாக்காளர்கள் இன்று தேர்தலை நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் ஒரு ஓட்டுநராக ஒரு சில விடயங்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், நம்முடைய எதிர்கால இளைஞர்களை குறித்து அனைவருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும். ஏனென்றால் அனைவருக்கும் குடும்பம், பிள்ளைகள் என்ற ஆகச்சிறந்த கனவுகள் இருக்கும். இந்த கனவுகளை நாம் கையில் பிடித்துக்கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரை தலைவராக விரும்புகிறோம் என்பதே நம்முடைய கனவாக இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்தில் இந்த சட்டமன்ற 2026 தேர்தலில் எண்ணற்ற இளைஞர்கள் பெரிய கனவுகளோடு புதிய வாக்காளர்களாக வலம் வர இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும், ஏனென்றால் எண்ணில் வயதில் மூத்தவர்களுக்கு, ஆகச்சிறந்த அறிவுசார் மக்களுக்கு இது புரிந்திருக்கலாம். ஆனால் என் இளைய சமுதாயத்திற்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் இதை சொல்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னவென்றால், இந்த தேர்தலை குறித்து எண்ணற்ற பதிவுகள், காணொளிகள் நாம் தினந்தோறும் சமூக வலைதளங்களில் கண்டு வருகிறோம். எண்ணற்ற அரசியல் சார்ந்த கருத்துக்கள், எண்ணற்ற தொழில் சார்ந்த கருத்துக்கள், பலவற்றை நாம் பார்த்து புரிதல் கொள்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியாத ஒரு விடயம் இங்கே இருக்கிறது நம்முடைய இந்திய தேசத்தில். இதில் தமிழகம் மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையில் தமிழகம் காணப்படுகிறது. அதை பற்றிய கருத்துக்களை இந்த காணொளியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்றால், திரைப்படம். இந்த திரைப்படம் என்பது அரசியல்வாதிகள் காலம் காலமாக தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். திரைப்படத்தில் தனித்துவம் வாய்ந்த திறமைசாலிகள் எண்ணற்ற துறைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், புகைப்பட வல்லுநர்கள், ஒளி போன்ற எண்ணற்ற துறை சார்ந்த பல கூட்டு முயற்சிதான் இந்த திரைப்படம் என்பது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த துறையையும் தன்னகத்தை வைத்து தன்னுடைய ஆகச்சிறந்த கனவை, தன்னுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்துபவர்தான் அந்த திரைப்படத்தின் இயக்குனர். ஒரு இயக்குனர் என்பவன் காலம் காலமாக கனவு காண்பவன். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, இளைஞர்கள் கனவு காண வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை சற்று ஆலோசித்து பாருங்கள். ஒரு திரைப்படத்தின் இயக்குனர் என்பவன் தான் அந்த ஆகச்சிறந்த படைப்பை மக்கள் பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய இடத்தில் இருப்பவன் தான் அந்த இயக்குனர். ஆனால் இங்கே இயக்குனர் கொண்டாடப்படுவதில்லை.
இதைத்தான் ஒரு ஆகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கேம்னு நான் சொல்றேன். ஒரு நகைச்சுவை செய்யக்கூடிய ஒரு நடிகர் கூட ஒரு தனித்துவ திறமைசாலி தான். ஒரு இசையமைப்பாளர், ஆகச்சிறந்த இசையை வெளியிடக்கூடிய திறமைசாலி தான் இசையமைப்பாளர். புகைப்பட வல்லுநர்கள் அவர்களுடைய அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய கனவுகளை அழகழகாக புகைப்படமாக, காணொளிகளாக எடுத்து ஒரு காவியமாக படைக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாரையும் தாண்டி, இவர்கள் அனைவரையும் தன் கைக்குள் வைத்திருப்பவன் தான் இயக்குனர். ஆனால் இதில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்றால், நடிகர் இந்த நடிப்புத் துறையில் நானும் ஒரு துணை நடிகனாக இருந்த அடிப்படையிலே நான் கண்ட அந்த அனுபவங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இதையெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்வதற்கான என்ன காரணம் என்றால், இன்று திரைப்படத்தில் நடிப்பவர்களை உச்சத்தில் கொண்டு வருபவர்கள் அரசியல்வாதிகள். அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இந்த நடிகர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த திரைப்படத்திலே நடிகர்கள் ஒரு திரைப்படம் வெற்றியடைவதற்கும், ஒரு திரைப்படம் பேசுபடும் பொருளாக மாறுவதற்கும் நடிகர்களின் பங்கு என்ன? இதை மக்கள் ஆலோசிக்க வேண்டும். ஒரு திரைப்படம் எடுக்கப்படும் பொழுது அந்த இயக்குனரானவன் ஆகச்சிறந்த கருத்தியலை படைப்பவன், ஒரு படைப்பை உருவாக்குபவன், ஒரு காவியத்தை படைப்பவன். ஒரு நடிகனை முன்னிறுத்தி தன்னுடைய கனவுகளுக்கு இன்னொரு உருவத்தை கொடுக்கிறான். தான் கனவு காணும் பொழுது தன்னை வைத்துதான் கனவு காண்கிறான். ஆனால் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் பொழுது அதற்கு ஒரு நல்ல உருவத்தை கொடுத்து அந்த காவியத்தை படைக்கிறான். அப்படி ஒரு நடிகன் ஒரு திரைப்படத்தில் நடித்து, இப்பொழுது உதாரணத்திற்காக ஒரு இந்தியன் திரைப்படம், இதை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆகச்சிறந்த லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க வல்ல ஒரு படைப்பு, ஒரு காவியம். அதில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறார். அந்த படைப்பு எண்ணற்ற மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே கமலஹாசனை குறித்த ஒரு ஆகப்பெரிய ஒரு காதல் உருவாகிறது. ஒரு நடிகனின் மீது ஒரு காதல் உருவாகிறது. ஆனால் உண்மையில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு திரைப்படத்தை இயக்கும் இயக்குனரின் கனவு. இந்தியன் திரைப்படத்தை இயக்கியவர் திரு சங்கர். ஆனால் இன்று வரை சங்கர் பேசப்படுகிறாரா? ஒரு திரைப்படம் வெற்றியடைந்து அது அந்த விழா நடக்கும் பொழுது, அந்த விழாவில் சிறந்த படைப்பாளர்களை அழைத்து அந்த விழா நடக்கிறது. அதில் வெற்றி பெற்ற இயக்குநர்களை குறித்து பேசுவார்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் கமலஹாசன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே, இளைஞர்களே. ஒரு திரைப்படம் எடுக்கப்படும் பொழுது அந்த திரைப்படத்தின் கதைக்கேற்றவாறு தான் என்ன சொல்கிறானோ, தான் எப்படி ஒரு காட்சியை காட்சிப்படுத்த நினைக்கிறானோ, அவனுடைய கையசைவில், அவனுடைய ஆணைக்கிணங்கிதான் ஒரு நடிகர் நடித்தாக வேண்டும். நடிகன் என்பவன் தன்னகத்தே ஆகச்சிறந்த திறமைகள் வைத்திருப்பவன் அல்ல. அப்படி வைத்திருந்தாலும் அங்கே இயக்குனர் என்ன சொல்கிறானோ அதற்கு அடிப்படையில் நடித்தால்தான் அந்த படத்தின் வெற்றியை கொடுக்க முடியும். ஆகையால் அங்கே நடிகர் என்பவன் யார்? ஒரு பொய்யான பிம்பம். தன்னுடைய கனவுக்கு ஒரு பொய்யான பிம்பத்தை அந்த இயக்குனர் அங்கே வைக்கிறார். ஆக திரைப்படம் பல லட்சம் கருத்துக்களை காவியங்களாக படைப்பதுதான் திரைப்படம். அப்படிப்பட்ட கருத்துக்களையும் கனவுகளையும் காவியங்களையும் படைக்கும் பொழுது ஒரு பொய்யான பிம்பத்தை வைத்துதான் அது காவியமாக்கப்படுகிறது. மக்கள் புரிந்திருப்பீர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை. ஆகையால் திரைப்படத்தில் நடித்துவிட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு ஆளுமை திறன் வந்துவிடும் என்பது அது ஒரு தவறான கருத்து. உண்மையில்
திரைப்படங்களை எடுக்க வல்ல இயக்குனர்கள் தான் அந்த கனவுக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய கருத்தியல் தான் அந்த திரைப்படம் காவியமாக்கப்பட்டு பேசுபடும் பொருளாக மாறுகிறது. அதை நம்முடைய மக்கள் யாரும் நினைப்பதே கிடையாது, சிந்திப்பதே கிடையாது. ஒரு பொய்யான பிம்பத்திற்கு மாலை சுட்டி அவரை ஆளுமையாக்கி விடுகிறார்கள் நம்முடைய மக்கள். அன்பு உறவுகளே, இந்த கருத்தை சற்று ஆலோசித்து பாருங்கள். வருகின்ற 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் ஓட்டு போட வேண்டியது ஒரு அரசியல் ஆளுமைக்கா அல்லது ஒரு பொய்யான பிம்பத்திற்கா? உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் உருவாகி இருக்கலாம். அன்றைய காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஒரு சிறந்த ஆளுமையாக பேசப்பட்டார், மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்தார் என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். அவர் அரசியலில் நடிக்க தொடங்கியது காலகட்டம் முதலே அவர் அரசியல் செய்து வந்தார். அதில் பயிற்சி பட்டறையாக பயிற்சி எடுத்து வந்தார் அரசியலில். அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது, அந்த ஆகச்சிறந்த கனவுகள் இருந்தது. அந்த கனவுகளை தான் இருந்த கட்சியில் நடந்த தவறுகளை நினைத்து அதிலிருந்து வெளியே வந்து ஒரு கட்சியை தொடங்கினார். ஆகையால் அன்பு மக்களே, வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் மிக நெருக்கமான இடத்திற்கு வந்துவிட்டோம். மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். உங்களுடைய வாக்கு ஒரு நல்ல ஆளுமைக்கா, நல்ல கனவுகள் தெரிந்த ஒரு இயக்குனருக்கா, நல்ல கனவுகளை சுமந்து நிற்கும் ஒரு தலைவனுக்கா, இல்லை திரைப்படத்தில் இன்னொருவரின் கையசைவிற்கு ஆக்ஷன் என்றால் நடிக்கும் ஒரு பொய்யான பிம்பத்திற்கா என்பதை நீங்கள் புரிந்து இந்த தேர்தலில் உங்களின் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று என்னுடைய இந்த தமிழகத்தின் எதிர்கால இளைஞர்களுக்கு, கனவுகளோடு பயணித்து வரும் இந்த தேர்தலை களம் காண இருக்கும் என்னுடைய இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் இந்த இடத்திலே இந்த பதிவை முன்வைக்கிறேன். அன்பு உறவுகளே, ஆகையால் இந்த தேர்தலில் யாரை நமக்கு தலைவனாக்க வேண்டும் என்பதை உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் முடிவு செய்யுங்கள். நன்றி உறவுகளே.